எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றுல இன்னைக்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கிருந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ரவுண்ட் போவோம். சுத்தமான ரயில் நிலையங்கள் பட்டியலில் இந்திய அளவில் 5வது இடமும் தமிழ்நாடு அளவில் முதல் இடமும் கும்பகோணம் ரயில் நிலையம் இருக்குது. அதுக்கான அவார்டு 2016 வருஷம் கொடுத்தாங்க. திருச்சி கோட்டை அளவில் வருவாய் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ரயில் நிலையம் 4வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல திருச்சி, 2வது தஞ்சாவூர், 3வது விழுப்புரம், 4வது கும்பகோணம், 5வது மயிலாடுதுறை. இந்த 5 ரயில் நிலையங்கள் பட்டியலில் கும்பகோணத்தை தவிர மீதி எல்லாமே ஜங்ஷனாக இருக்குது. அதே மாதிரி மிக குறைந்த அளவு ரயில்கள் இயக்கப்படுவது கும்பகோணம் ரயில் நிலையத்தை தான். சென்னையில இருந்து பிற ஊர்களுக்கு செல்ற பயணிகள் அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் கும்பகோணம் ரயில் நிலையம் 9வது இடத்துல இருக்கு. இந்த பட்டியலில் கும்பகோணத்துக்கு முன்னாடி உள்ள அத்தனை ஊர்களுமே பார்த்தீங்கன்னா மாவட்டம் இல்லை மாநகராட்சி 2ஆம் இருக்கு. இது ரெண்டுமே இல்லாத ஒரே ஊர் கும்பகோணம் மட்டும்தான். இது போல இன்னும் பல தரவுகளை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கும்பகோணம் ஒரு அறிவிக்கப்படாத மாநகராட்சி ஏற்கனவே செயல்பட்டு வருது. அதே போல 70 வருஷமா இங்க ஒரு கோரிக்கை இருக்கு. அதாவது நீடாமங்கலம், கும்பகோணம், விருத்தாச்சலம் இந்த ரயில் நிலையங்கள் இணைச்சு புதிய பாதை அமைக்கணும் அப்படின்னு இந்த கோரிக்கை ரொம்ப வருஷமா கிடப்புல கிடக்குது. இதை மட்டும் செஞ்சாங்கன்னா திருச்சி ரயில்வே கோட்ட அளவுல 2ஆம் இடத்துல கும்பகோணம் ரயில் நிலையம் இருக்கும். வருவாய் சார்ந்து ரயில்வே மின்மயமாக்கல் பணிலாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் மாசமே முடிஞ்சிரும் போல. அந்த அளவுக்கு ரொம்ப துரிதமா நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கிரைஸ்ட் தி கிங் ஸ்கூலு கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு 40 வருஷம் இருக்கும். இவங்க ஓனர்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த ஊர் பக்கத்துலேருந்து இங்கே ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன அளவில் செயல்பட்டாலும் இன்னைக்கு கும்பகோணத்தில் முக்கியமான பள்ளியில் இதுவும் ஒன்று. இந்த ஸ்கூலை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். என்ன ஒரே ஒன்றா அவர் ஊர்க்காரங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. அது ஒன்று தான் பிரச்சனை. முக்கியமான பாடங்கள், அதிக சம்பளங்கள்லாம் இருக்கிற அந்த 8ஆவதுலேருந்து 12ஆவது இந்த வகுப்பெல்லாம் அவங்க ஊர்காரங்களை மட்டும்தான் போட்டு வைப்பாரு. அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான தியேட்டர் ஜூபிட்டர் தியேட்டர்னு சொல்லுவாங்க. அது இருந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் அபார்ட்மெண்ட் இந்த கட்டடம் இருக்கிற இடத்துல தான் அந்த தியேட்டர் இருந்தது. நம்ம ஊரோட அடையாளம் மகாமக குளம் ஏற்கனவே நிறைய வாட்டி காமிச்சிட்டோம். அதனால் ரைட் சைடு எடுத்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். நம்ம ஒரு ஹவர்ஸ் இந்த
ஆரம்பித்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓரளவுக்கு நல்லாவே இன்னமும் செயல்பட்டு வருது. இதுதான் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இருந்த இடம். இட நெருக்கடியால் வந்து இந்த இடத்த வந்து மாற்றிட்டாங்க. இப்போ செயல்பட்டு வர புதிய பேருந்து நிலையமாங்க. சொல்லப்போனால் இப்போ அதுவே நமக்கு ஒரு பிரச்சனை தான். அதுவும் இப்போ இடம் பத்தலை. சீக்கிரம் புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.